वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜெயந்தி விபூஷணம். அஞ்சாவது சர்க்கத்துல கண்ணனுடைய மிருகையா விளையாட்டு, அதாவது முதல்ல ரித்துக்களை வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆம், எப்படி அந்த கோபர்கள்லாம் இது இல்லையா வெயில் காலம், அதனால அந்த வெயில் காலத்துல வந்து ரொம்ப எல்லா இடமும் வத்தி போயிருக்கும். இங்க செழிப்பா இருக்கக்கூடிய கோகுலத்துக்கிட்டக்க இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் வந்துட போறதேன்னு பயந்துண்டு கண்ணன் வந்து தீர்மானம் பண்றான். நம்ம வந்து வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணும் பொழுது எல்லா கோபர்களும் அங்க ஹெல்ப் பண்றா. இந்த 16வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அனந்த லீலோஜித பூமிகாப்தைஹி ஆவேதிதான வேத வனேச்சரேந்திரைஹி பத சமாஸ்தாய கிரகீத சாபாக குப்தஸ்திதிம் கோபசுதா விதேனு. இந்த கோபசுதாக கோபர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த சின்ன பசங்க எல்லாரும் கிரகீத சாப்பாக கையில வில்ல எடுத்துண்டு அனந்த லீலா உச்சித பூமிகா ஆப்தைஹி வனேச்சரேந்திரைஹி, அங்க அந்த காட்டுல இவர்கள்லாம் போய் வேட்டையாடணுங்கிறச்சு அந்த காட்டுல வழி காமிக்கிறதுக்கு வந்து வேடர்கள்லாம் வந்து வழி காமிச்சா. அங்க வேடர்களாக எது சஞ்சாரம் பண்றதுன்னா வேதங்களே வந்து வேடர்களாக அங்க உருவெடுத்து வருகிறது. அதனால வேத வனேச்சரேந்திரைஹி ஆவேதிதானு பதஹா சமாஸ்தாய, அந்த மார்க்கம் வழியாக இந்த கோபர்கள்லாம் அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போறா அப்படிங்கிறதோட முடிச்சோம். அடுத்தது க்ஷணாத் அனிர்தாரிய நிதான பேதம் தத்தாபஹாசைஹி வனதேவதாபிஹி மிருகாயிதம் தத்ர மிருகேந்திர முக்கியைஹி சிம்ஹாயிதம் கோகுல சாரமேயைஹி. ஒரு க்ஷணத்துல அங்க என்ன ஆயிடுத்துன்னா என்ன காரணம்னே தெரியலையா அந்த மிருகங்களுக்கெல்லாம். தான் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னுட்டு இருந்ததோ இல்லையோ, முன்னாடி ஒரு 2 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி அப்படியே மோகிதமா அப்படியே நின்னுட்டு இருந்ததுன்னு பார்த்தோம். பிரசக்த கங்கா யமுனானுஷக்தியா தயோஹோ ஆஹித காட மோகாகான் இருக்கு. அப்படியே எல்லாம் வந்து மோகிச்சு போய் அங்க நின்னுட்டு இருந்ததுன்னு 14வது ஸ்லோகத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இதை சுத்தி வந்து கயத்தை கட்டினா அப்படின்னு இருந்தது. இங்க க்ஷணாத்து ஒரு க்ஷணம் என்ன ஆயிடுத்துன்னா இந்த மிருகங்களுக்கெல்லாம் நிதான பேதம் அனிர்தாரிய, இந்த காரணம் என்னங்கிறது அது புரியாத இருந்த காரணத்தினால ஒரு க்ஷணம் என்ன ஆயிடுத்துன்னா பயந்து போயிடுறது இந்த சிங்கம் எல்லாம். மிருகேந்திர முக்கியைஹி தத்ர மிருகாயிதம் கோகுல சாரமேயைஹி சிம்ஹாயிதம். இது சிங்கம் நாய் மாதிரி இருந்துதான். நாயெல்லாம் வந்து இந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் சிம்ஹாயிதம் சிங்கம் போல ஆச்சரிச்சுதான். அதாவது சிங்கம் மாதிரி அது பாய தொடங்கிட்டு அவைகளுக்கு என்ன கண்ணனை தினம் தினம் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு இந்த இந்த ஒரு காந்தியனால மோகிக்குமா என்ன இந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய நாய்கள்லாம்? அவைகளுக்கெல்லாம் எங்கேயா இருந்தாலுமே ஒரு ஒரு திமிராதான் இருக்கு அந்த நாயெல்லாம். ஏன்னா கண்ணனுடைய ஒரு ஒரு காந்தியில வளர்ந்த அந்த கிராம குக்குராக இல்லையா. சோ அந்த நாய்கள் எல்லாம் ஒரு ஒரு திமிரிண்டு தான் இருக்கு அந்த நாய்கள்லாம். அதுக்கு யூஸ் வேற ஆயிருக்கு. அதனால கண்ணனும் பல்ராமனும் அப்படி நடந்து வந்தான்னா சரி சரின்னு அவளை சுத்தி போகுமே தவிர அவைகளுக்கு ஒன்னும் அப்படியே பார்த்து மோகிச்சு போய் ஸ்தம்பிச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாதெல்லாம் இல்ல. தே பிகம் யூஸ் டு இட் இன் அ வே இல்லையா. ஆனா இந்த சிங்கங்கள்லாம் காட்டுல எப்படின்னா அவைகளுக்கு என்னன்னே திக்கு தெரியாத ஒரு நிமிஷம் என்னடா காரணம் இதுன்னு புரியாத நிக்கிறதுகள்ங்கிற நிதான பேதம். நிதானம்ங்கிறது காரணம். ஆயுர்வேத சாஸ்திரத்திலையும் நிதானம்ங்கிறது மூல காரணம் வேற. அதாவது சிம்டம்ஸ் வேற, காஸ் வேற இல்லையா. இப்ப மெடிக்கல் சயின்ஸ்ல எப்படி பாக்குறச்சு சிம்டம்ஸ்ங்கிறது வெளியில தெரியக்கூடிய வலி கிளி என்னெல்லாமோ இருக்கும். காஸ்ன்னு எடுக்கிறச்சு அதுக்கு வந்து நிதானம்னு பேரு. அந்த ஸ்தானத்து அதாவது மூல காரணத்துக்கு நிதானம்னு ஒரு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவோம் ஆயுர்வேதத்துல. அது இங்க நிதான பேதம்ங்கிறச்சு எந்த விதமான காரணம்ங்கிறது புரியாமல் அனிர்தாரிய அதை நிர்ணயம் பண்ண முடியாத காரணத்தினால ஒரு க்ஷணம் மிருகேந்திர முக்கியைஹி சாரி வன தேவதாபிகி தத்த அபஹாசைஹி, இதுகளால வந்து என்னதுன்னு புரியாத அப்படியே மோகிச்சு தவிச்சு நிக்கிறத பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த காட்டு தேவதைகள்லாம் இருக்கே வனதேவதாபிகி தத்த அபஹாசைஹி பார்த்து சிரிச்சுடுத்தான் அந்த தேவதைகள்லாம்.
இது பாரு எப்படி வந்து மோகிச்சு நிக்கிறது, இதுக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த காட்டுல இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் சிரிக்கிறா. வன தேவதாபிகி தத்த அபஹாசைகி, காட்டில் வசிக்கக்கூடிய அந்த தேவதைகள், அதாவது அந்தந்த காட்டுக்கு ஒரு தேவதா ஸ்வரூபம், அதுக்கு அதிதேவதையா இருப்பா. அந்த அதிதேவதைகளினால் தத்த அபஹாசைகி, ஒரு அபகாசம் செய்யப்பட்டவைகளான அந்த சிங்கங்கள். மிருகேந்திர முக்கியகி, இப்ப என்ன ஆயிடுத்து, மிருகாயுதம், மான் போல பயந்து மருண்ட கண்களோட அப்படி எங்க போய் ஒளிஞ்சுக்கலாங்கிற மாதிரி பார்த்துதான். நாய் எப்பவுமே நம்ம வந்து அட்டாக் பண்ண போகும்பொழுது அது வந்து இட் வில் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்க ட்ரை பண்ணுமோ இல்லையோ. ஆனா இங்க எப்படி ஆயிடுத்துன்னா, இந்த நாய்கள் எல்லாம் கோகுல சாரமேயி, கோகுலத்துல இருக்கக்கூடிய இந்த சாரமேயங்கிறது நாய்கள், அந்த நாய் எல்லாமே சிம்ஹாயுதம், சிம்ஹைவ ஆச்சரித்தம், அவைகளால், அந்த நாய்களால் சிங்கம் போல் நடந்து கொள்ளப்பட்டது. சிங்கங்களால் மிருகாயுதம் அப்படிங்கறச்சே மான்கள் போல் நடந்து கொள்ளப்பட்டது. அதுதான் லிட்ரல் மீனிங். அதாவது சிங்கம் எல்லாம் அப்படியே மான் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சுக்க ட்ரை பண்ணித்தான். ஏன்னா அதுக்கு ஒண்ணும் புரியல என்ன நடக்கிறது இந்த காட்டுலன்னுட்டு. ஆனா இந்த இதுக்கெல்லாம் எப்படின்னா பழகிடுத்து, கண்ணன் சொல்ல அதுகள் ஓடும், அதனால நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லைன்னுட்டு அவைகள்லாம் வந்து சிங்கம் மாதிரி அந்த காட்டுல ஓடித்தான். இங்க கீழே வந்து அழகா அவர் போட்டிருப்பார். இந்த இடத்துல இருந்து படிச்சுன்னு வந்துடுறேன் அப்பே தீட்சிதர் வியாக்கியானத்தை. பாஷைஹி பரிதகா நிருத்தே வனே, பாசங்களால அந்த சுற்றிலும் அந்த காட்டை வந்து அப்படியே கட்டி, யூ கேனாட் கோ அவுட்ங்கிற மாதிரி ஒரு ஒரு அவுட்டர் பவுண்டரி போட்டுன்னு வச்சிருக்கா இவெல்லாம். அதனால பாஷைஹி பரிதகா நிருத்தே வனே, கயத்துக்களால கட்டி அந்த காடானது தடுக்கப்பட்ட பொழுது, சாரமேயேஷு விசிருஷ்டேஷு, இப்ப என்ன பண்ணா இவெல்லாம் வந்து இந்த நாயை உள்ள அவுத்து விட்டா. ஏன்னா ஹண்டிங் டாக்ஸ் போய் அதுக்கப்புறம் அவைகள் கொலைச்சு இந்த இதெல்லாம் வெளியில வரும், சிங்கம் எல்லாம் எங்க இருக்குங்கிறத தேடிண்டு இந்த நாயெல்லாம் போகும், அப்போ இவாளும் அதை பார்த்து அடிக்க முடியும். அதனால சாரமேயேஷு விசிருஷ்டேஷு, நாயெல்லாம் அவுத்து விட்ட பொழுது, தேபியா பீதாக சிம்ஹாதயா, அவைகளை பார்த்து இந்த சிங்கம் எல்லாம் வந்து பயந்துதான். பயந்த உடனே தத்திர பீதௌ கிருஷ்ணஸ்ய மகிமா, நாயை பார்த்து சிங்கம் பயப்படுமோ அப்படின்னா அது கண்ணனுடைய ஒரு காந்தி, அந்த கண்ணனுடைய மகிமை, அதுதான் மூல காரணம். இது அவிச்சிந்திய, கண்ணனுடைய மகிமைதான் இந்த இடத்துல இந்த நாயெல்லாம் சிங்கம் மாதிரி விவகாரம் பண்றதேங்கிறது புரியாத, அஹோ சாரமே சாரமேயேபியா அபி பிப்யதி, நாயை பார்த்து கூட இந்த சிங்கம் எல்லாம் பயப்படுறதே அப்படின்னு சொல்லி தேவதாபிகி அபகசிதாக, இந்த தேவதாக்கள்லாம் வந்து வனதேவதா அங்க காட்டுல இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறதா இந்த சிங்கங்களை. சிம்ஹ சந்நிதௌ மிருகாஹா இவ சத்யா காதராக பபூவுகு, அப்படி சிம்ம சந்நிதோ மிருகாக இவ, சிங்கம் பக்கத்துல எப்படி ஒரு மான் பயந்து நடுங்குமோ அது போல இந்த சிங்கங்களே பயந்தன நாய் பக்கத்துல இருக்கிறதுனால. சாரமேயாச்ச, இந்த நாயும் எப்படி இருந்ததுன்னா, மிருகானு சிம்ஹாகா இவ, ஒரு மானை பார்த்த உடனே இயற்கையாக எப்படி சிங்கம் பாயுமோ, எப்படி ஒரு ஒரு பாயறதுக்கு ரெடியா இருக்குமோ அந்த மாதிரி இந்த நாய்களும் தானு அதிசக்கரமுகும், தான்ங்கிறச்சு அந்த சிங்கங்களை தாண்டித்து அதிக்கிரமணம் பண்ணித்துன்னா அட்டாக் பண்ணித்துன்னு அர்த்தம். அப்படியே மானை பார்த்து எப்படி சிங்கம் வந்து அட்டாக் பண்ணுமோ அந்த மாதிரி இங்க சிங்கத்தை பார்த்து நாய் அட்டாக் பண்ணித்துங்கிற அழகா அதை வந்து அந்த ஒரு பிக்சரைஸ் பண்ணி கொடுத்திருக்காரு அப்பே தீட்சிதர். க்ஷணாத் அனிர்தாரிய நிதான பேதம் தத்தாபஹாசைஹி வனதேவதாபிஹி மிருகாயுதம் தத்ர மிருகேந்திர முக்கியைஹி சிம்ஹாயுதம் கோகுல சாரமேயைஹி பரிஸ்புரத் கிருத்ரிம சத்வஜாதைஹி பிரசாரிதைஹி ஷ்யாமபட்டைர் வனாந்தே ஸ்வயம் திரோதாய ததர்ஹ சப்தாக கோபாக மிருகான் கூடச்சராக சகர்ஷுஹு. இங்க வந்து ஒரு கிருத்ரிம சத்வஜாதைஹி, அதாவது கிருத்ரிமம், இப்போ ஒரு சிங்கத்தை அட்ராக்ட் பண்ணணும்னா மான் மாதிரி ஒரு பொம்மையை செய்ய வேண்டியது, அந்த பொம்மையை முன்னாடி வைக்க வேண்டியது, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கருப்பு துணியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறா,
அதாவது அதை வந்து நன்னா விரிச்சுண்டு கருப்பு துணிய அந்த முன்னாடி பொம்மைக்கு பின்னாடி ஒரு கருப்பு துணி, அந்த கருப்பு துணிக்கு பின்னாடி கோபர்கள். அந்த ஷேடோ பப்பெட்டுன்னு ஒண்ணு உண்டு. ஷேடோ பப்பெட்னு முன்னாடி இருக்கு. இது இந்த மேல இருந்து ஒரு கயத்தை வச்சுட்டு பண்ணுவா இல்லையா, அதெல்லாம் ஆட வைப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி இவ பண்றா. ஆனா பின்னாடி இருந்துட்டு இவா சத்தம் போடுவா. பப்பெட்ரி மாதிரிதான் இது, வேற ஒண்ணும் இல்ல. அந்த அது என்ன பொம்மலாட்டம் இல்லையா, அந்த மாதிரி. சோ அத ஃப்ரண்ட்ல வந்து அந்த பப்பெட்டை வச்சுட்டு ஒரு ஒரு கிருத்திரிமமா ஒரு அனிமலை பண்ணி அந்த ஒரு பொம்மைய வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு திரைய போட்டுண்டு அந்த திரைக்கு பின்னாடி இந்த கோபர்கள்லாம் கூடச்சராக மறைஞ்சு நின்னுண்டு தது அர்ஹ சப்தாக அந்த எந்த பொம்மையை முன்னாடி வச்சிருக்காளோ அந்த பொம்மையினுடைய சத்தத்தை இவா பண்றா. அந்த கோபர்கள் எல்லாம் அந்த சத்தத்தை போடுறா. போடும் பொழுது அந்த இது மயங்கி வந்துரும் இல்லையோ, நிஜமாவே அங்க வந்து ஒரு இது இருக்கு போல இருக்கு, ஆடு இருக்கு போல இருக்கு, இல்லைன்னா ஒரு மாடு இருக்கோ இல்ல மான் இருக்கோ அப்படின்னு நினைச்சுட்டு இந்த புலியும் சிங்கமும் வர்ற அதை ஈஸியா அடிச்சு விடலாம். இதெல்லாம் ஏமாத்து வேலை. ஒரு ஒரு மிருகையா வேட்டையாடும் பொழுது செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள். பரிஸ்புரந்தம் கிருத்திரிம சத்வஜாதைஹி, முதல்ல கிருத்திரிம சத்வஜாதைஹி பரிஸ்புரத்து. சோ பரிஸ்புரந்தி கிருத்திரிம சத்வஜாதானி. ஜாத்தம்னாலே கூட்டம்னு அர்த்தம், சமூகம். எய்தர் இத வந்து உங்களுக்கு ஷியாம பட்டைஹிக்கு அட்ஜெக்டிவாவே எடுத்துக்கலாம். அது இந்த கருப்பு துணியிலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு படம் போட்டு வரைஞ்சிருக்கான்னு வச்சுக்கலாம் இல்லையா. அந்த கருப்பு துணியில அந்த முன்னாடிலாம் அந்த ஒரு துணி இது மாதிரி ஒரு போஸ்டர் மாதிரி எடுத்துன்னு போகிறது, ஒரு துணியை விரிச்சுண்டு அதுல வந்து படத்தை வரைஞ்சிருக்க வேண்டியது. அதுக்கேத்த மாதிரி இவ பின்னாடி நின்றுட்டு சத்தம் போட வேண்டியது, அப்படியும் இருக்கலாம். சோ அதனால ஷியாம பட்டைஹிக்கு இதை அட்ஜெக்டிவா எடுத்துக்கிறார் இவர் அபய தீட்சிதர். சோ அதனால பரிஸ்புரத்து பிரகாசிக்கின்ற கிருத்திரிம பொய்யான, அதாவது செயற்கையாக இருக்கக்கூடிய சத்வஜாதைஹி, அந்த இதுல வரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சத்துவம்னாலே பிராணி மிருகங்கள், அந்த மிருகங்களின் கூட்டம் வரையப்பட்ட மிருகங்களின் கூட்டமோ அல்லது கிருத்திரிம செயற்கையாக பொம்மையாக செய்யப்பட்ட ஒரு மிருக கூட்டங்களினாலும் அவைகளுடனும் பிரசாரிதைஹி சாமபட்டைஹி வனாந்தே. வனாந்தே காட்டு ஓரத்துல, காட்டுல அங்கங்க பிரதேசத்துல, அந்தம்னாலும் இன்சைடுன்னு அர்த்தம். சோ காட்டுக்குள்ள அங்கங்க சில கருப்பு துணிகளை விரித்து வைத்து பிரசாரித சாமபட்டைஹி. அதுக்கு பின்னாடி ஏன்னா இப்ப இதெல்லாம் வந்து கேமோஃபிளாஜ். நம்ம இவர் போடுறாரு பாருங்கோ, வஸ்திரே சௌக்லியாதி தூரே அபி பிரகாசதேங்கிற. டார்க்கர் இட் இஸ் தி பெட்டர் இட் இஸ் இல்லையா. கேமோஃபிளாஜுக்கு வெள்ளை வஸ்திரத்தை நம்ம அப்படி விரிச்சு வச்சோம்னா தள்ளி நின்னா கூட நமக்கு தெரிஞ்சிருமா. அதனால ஷியாமிகா, ஷியாமிகாங்கிறது வன ரந்திரவத்து ஏவ பிரதீயமானா. அதனால விஸ்வாசா ந வியாஹந்தி. அத இந்த இது வந்து கருப்பா வந்து நம்ம துணியை விரிச்சோம்னா இந்த மரங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பொந்து அந்த இருட்டு பிரதேசங்கள் மாதிரி இந்த கருப்பு துணியும் ஆயிடும். அதனால வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்தியா இருக்கும் அதை பார்த்தா. ஸோ இம்மீடியட்லி இந்த அனிமல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு விசுவாசத்தோட நெருங்கக்கூடிய ஒரு ஒரு பிரசக்தி ஏற்பட்டுரும். ஆகையினால கருப்பு துணிய விரிக்கிறா. இதனால் இந்த ஷியாம பட்டைகி வனாந்தே ஸ்வயம் திரோதாய, தன்னை மறைத்து கொண்டு, யாரு கோபாகா, இந்த கோபர்கள் எல்லாம் தன்னை மறைத்து கொண்டு தது அர்ஹ சப்தாக, அந்த மிருகங்களினுடைய சப்தங்களை, அதுக்கு உகந்ததான சப்தங்களை கூறிக்கொண்டு, அந்த சப்தமிட்டு கொண்டு இல்லையா. இங்க ததர்ஹ சப்தான சித்திர லிகித மிருக அனுகாரி சப்தம் குர்வந்தா, அந்த படத்துல வரைஞ்சிருக்கிறதோ அல்லது முன்னாடி வச்சிருக்கிற அந்த பொம்மைக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய சத்தத்தையோ இவ பண்ணிண்டு மிருகா இல்ல இந்த இந்த ஆண் யானை அட்ராக்ட் பண்றதுக்கு பெண் யானைய உன்னுடைய சத்தம் போடுற மாதிரி, புலியை அட்ராக்ட் பண்றதுக்கு பெண் புலியினுடைய ஒரு சத்தத்தை போடுற மாதிரியும் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா கூட்டத்தோட சேர்றதுக்காக அது வந்து பாக்குமோ இல்லையோ பயந்து ஓடும் பொழுது, அப்போ ஒரு தைரியம் வரும். சோ அதுக்கு வந்து புலி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு லாக்ஸா இருக்குமோ இல்லையோ, அட்டென்ஷன் இல்லாத இருக்குமோ இல்லையோ, அப்போ பிடிச்சு விடலாமேங்கிறதுக்காக அது. சோ எய்தர் அதனுடைய பிரேய வச்சு அட்ராக்ட் பண்றது, இல்லையா அதனுடைய சஜாத்திய ஒரு ஒரு புலியே போட்டோம்னாலும் அது தனக்கு இருக்குன்னு ஒரு கான்பிடன்ஸோட வந்து நிக்கும் இல்லையோ.
அது கூட இருக்கலாம். அதனால கோபாக ததர்ஹ சப்தாக, கோபாக அந்தந்த படத்தில் வரைந்திருக்க கூடியதோ அந்தந்த பொம்மையினுடைய ஏத்தவாறு ஒரு சப்தத்தை செய்து கொண்டு கோபர்கள் கூடச்சராக மிருகானு சகர்ஷுகு, கூடச்சராக கூடமாக நடமாடிக்கொண்டு, அதாவது யாருக்கும் தெரியாத மரம் செடி கொடி இந்த புதர்கள் எல்லாம் மறைத்தவாறு சஞ்சரித்துக் கொண்டு, மிருகானு சகர்ஷுகு அந்த மானையும் இல்ல புலி புலி இவைகள் எல்லாம் அப்படியே அட்ராக்ட் பண்ணிட்டான். சித்திர லிகிதேஷு வியாக்ராதிஷு சதி அவ்யாக்ராதி புத்தி ஜனனேன ஸ்வசப்தேஷு ததீய சப்த புத்தி ஜனனேன தேஷாம் ஸ்வயூத யூத தி தார்டியம், அதான் சொன்னேன், ஸ்வயூத்தி யூத்திய தி தார்டியம் உற்பத்திய, தன்னுடைய கட்சியை சேர்ந்தவான்னு சொல்லி அதுக்கு ஒரு புத்திய திருடப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த அந்த இதெல்லாம் காட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றது கர்ஷந்தி ஸ்வங்கிற. பரிஸ்புரத் கிருத்திரிம சத்வஜாதைஹி பிரசாரிதை ஷ்யாமபட்டைர் வனாந்தே ஸ்வயம் திரோதாய ததர்ஹ சப்தாக கோபாக மிருகானு கூடச்சராக சகர்ஷு. அடுத்தது அங்க பகவான் இல்லையா, நமக்கு அதுக்கேத்த மாதிரி மாத்தணுமா இல்லையா, அங்கங்க அந்த ஒரு டச் வரணுமோ இல்லையோ, இல்லைன்னா எப்படி சொல்லுங்க, இல்லைன்னா எதுக்காக இந்த ஒரு யாதவாபிதயத்துல எதுக்கு நமக்கு ஒரு வேட்டையாடுற ஒரு சீன் வரணும். அங்க நித்திய சூரிகளாக இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் முதலியவர்கள்லாம் இங்க ஒரு வேஷம் போட்டு நிக்கிறாளாம். வியாத ரூபாக, முதல்ல வேதங்கள்னு சொன்னார். வேதங்கள் 4 வேதங்கள் தான் இது 4 ரூபமாக இருக்கக்கூடிய பகவானை சுத்தி இருக்கக்கூடியது. அல்லது இங்க அநீகநாத பிரமுகானு விஸ்வக்சேனர் முதலியவர்கள்லாம் இங்க வேடனுடைய ரூபத்தை எடுத்துட்டு அவர்களை முன்னாடி அனுப்பிச்சாராம் பகவான் கண்ணன். சதாவரி தாம நிபத்த மூர்த்னா ஷார்ங்கத்வனி திராசித சிம்ம யூதானு அநீகநாத பிரமுகான் அகார்ஷீத் அக்ரேசரான் வியாத தனூன் அனந்தஹ. அனந்தஹ அனந்தன் பகவான் கண்ணன் இந்த விஸ்வக்சேனன் முதலியவர்களை அக்ரேசரானு அகார்ஷித், அகார்ஷித்ங்கிறது காரயதி இருக்கோ இல்லையோ, செய்வித்தான் அப்படிங்கிறதுனுடைய லுங்லகாரம். அகார்ஷித் செய்வித்தான், அவர்களை பண்ணும், அதாவது முன்னாடி செல்லும்படியாக செய்தான், நிஜந்தம் அந்த இடத்துல. சோ அநீகநாத பிரமுகானு, அநீகன சேனை, சேனையினுடைய நாதன் சேனாபதி, அவருக்கு சேனாபதி விஸ்வக்சேனர். விஸ்வக்சேனர் முதலியவர்களை இவர் சேனானி பிரமுகத்வேன கல்பித்தானு கோபானு, அல்ல எப்படி 2 விதமாவும் எடுத்துக்கலாம். டைரக்டா அவர்களே இங்க பகவானுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு வேடன் ரூபத்துல அந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றச்சே விட்டுறக்கூடாது இல்லையோ, அதனால இவர்கள்லாம் ஒரு வேடன் ரூபத்துல விஸ்வக்சேனர்லாம் அங்க பகவானோட கூட ஒரு ஜாலியா இருக்கிறதுக்காக வரா, அப்படி எடுத்துக்கலாம். அல்லது கோபர்களையே தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சேனாபதி, நீ சேனாபதி, நீ கூட நிக்கிறவன், நீ பிரதான இது அப்படின்னு ஒவ்வொரு ரோல் அவளுக்கு கொடுக்கறான். இந்த குழந்தைகள்லாம் ரோல் பிளே விளையாடுற மாதிரி பகவான் அங்க குழந்தைகள் தானே எல்லாருமே. சோ அதனால நீ சேனாபதி, நீ பதாத்தியினுடைய ஒரு லீடர், நீ இப்படி இருந்துக்கோ அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடுற மாதிரி இங்க யுத்தம் பண்றோம். நீ ஆப்போசிட் சைடு, நான் இந்த சைடு. குழந்தைகள் கிரிக்கெட் விளையாடுறச்சு சின்ன வயசுல சொல்றேன், நான் சச்சினா இருக்கேன், நீ டிராவிடாருன்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறது இல்ல. அந்த மாதிரி கண்ணன் கோபர்களையே அப்பாயிண்ட் பண்ணினா அப்படின்னு இருக்கலாம். அது ஒரு பாலலீலை. அல்லது பகவானா இருக்கிறதுனால அவனோட கூட சஞ்சாரம் பண்ணணுங்கிற ஒரு ஆசையினால அவர்களே நேர இங்க ஒரு வியாத தனூன்னு வேடுவன்ங்கிற ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அவர்களும் சஞ்சரித்தார்கள். இந்த மிருகயா விளையாட்டுல கலந்து கொண்டான். அவளுடைய வர்ணனை தான் இங்க முழுக்க. சதாவரி தாம நிபத்த மூர்த்னஹா, மூர்த்னஹா தலையில, சதாவரிங்கிறது தமிழ்ல தண்ணீர் விட்டான்னு ஒரு இது இருக்கு,
நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்பொழுது அது சதாவரிங்கிறது ஒரு ரூட், அதனுடைய அதோட ரூட்டும் யூஸ் ஆகிறது நிறைய. நமக்கு வந்து மருந்து நம்மளுடைய சித்த வைத்தியத்திலயும் ஆயுர்வேதத்திலயும் யூஸ் ஆகும் அது. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஆஸ்பராகஸ்ன்னு இந்த ஊர்ல சொல்றான். சோ அதுதான் சதாவரி. அதனுடைய தாம கயிறு, அதனுடைய அந்த கொடி, அந்த சதாவரிங்கிற ஒரு ஔஷதி விசேஷம், அதனுடைய கொடியை நிபத்த மூர்த்தனாக அதை தலையில கட்டிக்கிறான். இது என்ன பெரிய விசேஷமாங்கிறது இல்ல, என்ன மூலிகை கிடைக்கிறதோ என்ன காட்டுல இருக்கோ எதை வச்சு நம்மளால தலையில அத பண்ணிக்கிறா. ஏன்னா அடுத்தது பார்த்தோம்னா குந்துமணி ஆபரணங்கள் போட்டு இருக்கார், தலையிலிருந்து கால் வரைக்கும் வந்து மயில் தொகை இருக்கான். சோ அவளுக்கு என்ன கிடைக்கும், அதை வச்சுட்டு தானே வந்து அலங்கரணம் பண்ணிக்க முடியும். அதனால இங்க சதாவரி தாம நிபத்த மூர்த்தனா, சதாவரிங்கிற ஒரு ஔஷதி விசேஷம், அதனுடைய தாம கயிறு, அதாவது அதனுடைய கொடி, அந்த கொடியினால் தலையை கட்டிக்கொண்டு நிபத்த மூர்த்தனஹா. இதுவும் பிரமுகானுக்கு அட்ஜெக்டிவா தான் போறது, த்விதியா பகுவச்சனம். அப்புறம் ஷார்ங்கத்வனி திராசித சிம்ஹ யூதானு. ஷார்ங்கம்ங்கிறது கார்முகம், இது வெறும் வில்லு. விஷ்ணுவனுடைய வில்லுங்கிறதுக்கும் ஷார்ங்கம் எனும் வில்லேந்தின்னுட்டு அவருக்கு ஷார்ங்கம் தான் வில்லு, அதுவும் இருக்கு. இங்க நம்ம இன்னொரு இடத்துல முன்னாடி பார்த்தப்போ ஷாரங்கங்கிறதுக்கு ஸ்ருங்காத்து பவம் ஷாரங்கம்னு பார்த்தோம். ஸ்ருங்க கொம்பு, அந்த கொம்புல இருந்து பண்ணிருக்கக்கூடிய அதை தீட்டி அதை வந்து ஒரு வில்லாக பண்ணி அதை தான் வந்து வேடர்கள்லாம் வில்லா யூஸ் பண்றா. ஆகையினால இங்க ஷாருங்கன்னு சொல்லி இருக்கிறது எல்லாமே சிருங்கத்தினால, அதாவது கொம்புல இருந்து பண்ணப்பட்ட ஒரு வில்லு. பின்னாடி வரப்போறது இந்த காட்டு எருமையினுடைய கொம்பெல்லாம் நல்ல நீண்ட கொம்பா இருக்கும், அதுவும் வளைஞ்சு இருக்கும். அதை வச்சு இவள்லாம் வந்து மெதுவா வில்லு பண்ணாலாம் அப்படின்னு ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்லோகத்துல வரப்போறது அது. அதனால இங்க ஷாருங்கங்கிறது பகவானுடைய ஒரு வில்ல ரிமைண்ட் பண்ற மாதிரியும் இருக்கு. ஏன்னா பகவான் மகிமையினால எல்லாம் பயந்திருக்குங்கிறதையும் நமக்கு சொல்லணும். அதே சமயத்துல இங்க வேடனுடைய ரூபத்துல வந்திருக்கிறதுனால ஷாருங்கங்கிறத அந்த கொம்புனால் செய்யப்பட்ட ஒரு வில்லு, அதனுடைய துவனி, அதனுடைய ஒரு சத்தம், அந்த துவனியினால திராசித பயமுறுத்தப்பட்ட சிம்ம யூதானு, யாரால் சிங்கங்களினுடைய கூட்டங்கள் பயமுறுத்தப்பட்டனவோ அப்பேற்பட்ட விஸ்வக்சேன பிரமுகான, விஸ்வக்சேனர் முதலியவர்கள். ஆச்சா. அதுக்கப்புறம் அநேகநாத பிரமுகான வியாத தனூன்னு, இது மூணாவது அட்ஜெக்டிவ். சோ சதாவரி தாம நிபத்த மூர்த்தனா, தலையில அந்த கொடியை கட்டின்னு இருக்கா, கையில வில்லு வச்சுட்டு இருக்கா, வில்லினுடைய சத்தத்தினால சிங்க கூட்டங்கள் எல்லாம் பயமுறுத்தின்னு இருக்கா. மூணாவது வியாத தனூன்னு, வேடனுடைய வேஷத்தை போட்டு கொண்டிருக்கா. அப்படிப்பட்ட அநேகநாத பிரமுகான்னு, அநேகநாத சேனாபதியா இருக்கக்கூடிய விஷ்ணுக்சேனர் முதலியவர்களை அக்ரேசரானு அகார்ஷித் அனந்தகா, அக்ரேசரானு முன்னே செல்லக்கூடியவர்களாக செய்தான். இங்க எப்படி போட்டிருக்காருன்னா சேனானி பிரமுகத்வேன கல்பிதான் கோபான்ங்கிற, கோபர்களையே நீதான் இந்த சேனாபதி, நீதான் இந்த படைக்கு இது ஆளு, நீ செகண்ட் இன் கமாண்ட், நீ தேர்ட் இன் கமாண்ட், நீ ஃபோர்த் இன் கமாண்ட் அப்படின்னு போட்டு அவளெல்லாம் முன்னாடி போக விட்டான். கண்ணன் பின்னாடி மெதுவா வரான். அது ஒண்ணு இல்லையா. பூர்வோக்தானு வேதானு ஏவ, வேதங்கள் தான் விஸ்வக்சேனர் முதலிய 4 பேர் தான் உங்களுக்கு வந்து வேத ரூபமாக வெளிவந்தா. பகவான் இடத்துல இருந்து முதல்ல வந்த 4 ரூபம் தான் வேத ரூபம். அந்த வேதங்கள் தான் இங்க வேத வனேச்சரேந்திரைகின்னு முன்னாடி சொன்னார். அல்லது வேதங்களாகவும் எடுத்துக்கலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி அவளே இங்க நேரம் வந்தாளோ என்னமோ, அதுவும் இருக்கலாம். அடுத்தது அதுல ராஜானகா, இது வந்து ராஜாக்கள்லாம் வேட்டையாடும் பொழுது எப்படி முன்னாடி சேனைகளையும் இதையும் அனுப்புவாரோ அந்த மாதிரி இங்க கண்ணன் ராஜா, ராஜகோபாலன் இல்லையா. அதனால அந்த யுத்த மிருகயாதிஷு ஆத்ம ரக்ஷார்த்தம், தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக முன்னாடி பிளாக் கேட் கமாண்டோஸ் போமாட்டா, அந்த மாதிரி இங்க முன்னாடி அமைச்சாருங்கிற. ஆத்ம ரக்ஷார்த்தம், தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சேனானி பிரமுகானு புரஸ்கிருத்திய ஸ்வயம் பశ్చాத் சலந்தி, பின்னாடி தான் வரா. அந்த மாதிரி இங்க கண்ணன் பின்னாடி வரா, முன்னாடி இவாள அனுப்புற.
சதாவரே தாம நிபத்தமூர்தனः ஷார்ங்கத்வனி திராசித சிம்ஹயூதான் அநேகநாத பிரமுகான் அகார்ஷீத் அக்ரேசரான் வியாததனூன் அவந்தः. அடுத்தது விமுக்த பாஷாக மதுவைரி பிருத்யைஹி ஜிஹ்வால துர்தர்ஷ கரால வக்த்ராக நிபேதுர் அந்யோன்ய விமுக்தரோஷாக ஸ்வானோ வராகேஷு நிஷாத தம்ஷ்ட்ராக. இந்த நாயை அவுத்து விட்டாரோ இல்லையோ அந்த நாயை வர்ணிக்கிறார் இங்க. விமுக்த பாஷாக மது வைரி பிருத்யைஹி. பிருத்யங்கிறது இங்க பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள், அவ்வளவுதான். கண்ணனால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அந்த கோபர்கள் எல்லாரும் அவர்களால் விமுக்த பாஷாக, அவர்களால் அந்த கட்டவிழ்க்கப்பட்டவைகளான அந்த நாய்கள் ஸ்வானஹா. மேலும் நாக்கு அப்படியே தொங்க போட்டு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும் அதனுடைய முகம், அப்படி வர்ணிக்கிறார். ஜிஹ்வால துர்தர்ஷ கரால வக்திராக. வக்திரம் அவைகளுடைய வாய் எப்படி இருக்கு, முகம் முகம் எப்படி இருக்குன்னா கராளம், ரொம்பவே பயங்கரமா இருக்கு. அல்லது கராளங்கிறது விஷாலம்னு அர்த்தம், நல்ல விரிந்து இருக்கக்கூடிய வாயை நாயை அவுத்து விட்டு அது ஹண்டிங்காக ஓடுறதுன்னு வருங்க. அப்ப எப்படி என்ன வாயை மூடிண்டா ஓடும் இல்ல, வாயை நன்னா அகண்டு திறந்து நாக்க தொங்க போட்டுண்டு அப்படி பாக்குறதுக்கே ஒரு ஒரு விக்ருத்தம். அதாவது இட்ஸ் நாட் அ பிரிட்டி சைட் இல்ல, இட்ஸ் அன் அக்லி சைட். அததான் சொல்றாருங்க, விக்ருத்தம்ங்கிறது கராளம், ஒரு விகாரமான ஒரு உருவத்தை கொண்டு அப்படி முகங்களை கொண்டவைகளான அந்த நாய்கள். சோ ஜிஹ்வால, ஜிஹ்வாலங்கிறச்சே ஜிஹ்வா அஸ்ய அஸ்தி இது, அதாவது நாக்கை கொண்டவைகள். சோ ஜிஹ்வானி ஜிஹ்வாவந்தி லம்பமான ஜிஹ்வானி இது யாவத்து. நாக்கு தொங்க போட்டு இருக்கிற நாக்கை நாக்கு எல்லாத்துக்கும் தான் இருக்கும், அதனால ஸ்பெஷல்லா ஜிஹ்வால ஜிஹ்வாவத்து நாக்கை கொண்டவைகள் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்துல. அதை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணோம்னா, ஜிஹ்வாலங்கிறதுக்கு நாக்கை கொண்டதுன்னு லிட்டரல் மீனிங்கா எடுத்துட்டு லட்சணையா தொங்க போட்டு இருக்கு, நாக்க தொங்க போட்டு ஓடுறது, அதனால சொல்றோம் அப்படி எடுத்துக்கலாம். சோ ஜிஹ்வால தொங்குகின்ற நாக்குகளுடன் துர்தர்ஷ பார்ப்பதற்கு முடியாம இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப கொடூரமா இருக்கக்கூடியவைகளும், கராள வக்திராக விகாரமான முகத்தை கொண்டவைகளாகவும் இருக்கும் அந்த ஸ்வானகா நாய்கள். இப்ப நாயினுடைய ஒரு ஒரு நார்மல் பிஹேவியர் என்னன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு பாஞ்சு குறைச்சுண்டு சத்தம் போட்டு சண்டை போடும். அந்யோன்ய ரோஷம், ஒண்ணுக்கு ஒண்ணு. இந்த ரோட்ல நாயை பிடிச்சி ஐஷன் போறவா வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் உடனே அதை பார்த்து கத்தும், உடனே இது கத்தும். அது வெறும் ஒரு ஒரு வெர்பல் மேட்ச் நடந்துட்டு இருக்கும், அங்க ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கும் அந்த நாய்களுக்கு. சோ அந்யோன்ய ரோஷம்ங்கிறது இட் இஸ் நார்மல் பிட்வீன் டூ டாக்ஸ். ஆனா இங்க எப்படி இருக்கான், அந்யோன்ய விமுக்த ரோஷாகாங்கிற, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபத்தை விட்டு விட்டு எங்க பாயறது, நிஷாத தம்ஷ்ட்ராக நல்ல கூர்மையான பற்களை கொண்டவைகளான அந்த நிஷாத தீட்டப்பட்ட பற்கள். அதுக்கு இந்த ஹண்டிங் டாக்ஸ்ங்கிறது உங்களுக்கு அந்த கேனைன் நல்ல ஷார்ப்பா இருக்கும், அதனாலதான் அப்ப கவ்வ முடியும் அதால. அதனால நிஷாத தம்ஷ்ட்ராக. தேசிகர் எங்க போய் இந்த நாயை பார்த்தாருன்னு தெரியல, வேட்டையாடுற நாய அப்படி வர்ணிச்சிருக்காரு அத இல்ல. நிஷாத தம்ஷ்ட்ராக நல்ல கூர்மையான பற்களை கொண்டவைகளான அந்த நாய்கள், அந்யோன்ய விமுக்த ரோஷாக ஒன்றிக்கொன்று தன்னுடைய கோபத்தை விட்டுவிட்டு, வராகேஷு நிபேதுகு அங்க இருக்கக்கூடிய காட்டு பன்னிகள் மேல அப்படியே விழுந்தது, பாஞ்சதுன்னு அர்த்தம். ஒண்ணுக்கு ஒண்ணு பாயாத, சண்டை போட்டுக்காத, இது சேர்ந்துண்டு காட்டு பன்னி மேல அது அப்படியே விழுந்துதான் இந்த நாய்கள். அந்யோன்ய விமுக்த ரோஷாகங்கிறச்சே அந்யோன்யஸ்மின் விமுக்தகா சுனக ஜாதி பிரயுக்தகாங்கிற, அந்த நாய்க்குண்டான ஒரு ஜாதி விசேஷம் என்னன்னா ஒண்ணுக்கொண்ணு அது கத்தும், ஒண்ணுக்கொண்ணு பாயுங்கிறது தான். ஆனா அதை விட்டுட்டு இவைகள் இப்ப காட்டு பன்னி மேல பாஞ்சுது. சோ விமுக்த பாஷா மது வைரி பிருத்யைஹி, மதுங்கிற அரக்கனை கொன்றவன் கண்ணன் விஷ்ணு. அதனால மது கைடபன். இந்த தேவி மகாத்மியத்துல முதல்ல வர்ற 2 அசுரர்கள் பிரம்மாவனுடைய காது மலம், அதுதான் மது அண்ட் கைடபன். அந்த மதுவை கொன்றவருங்கிறதுனால மதுவனுடைய வைரி எதிரிங்கிறதுனால விஷ்ணுவுக்கு மது வைரி.
விமுக்த பாஷா மதுவைரி பிரித்தைஹி ஜிஹ்வால துர்தர்ஷ கரால வக்த்ராஹ நிபேதுர் அந்யோன்ய விமுக்த ரோஷாஹ ஸ்வானோ வராஹேஷு நிஷாத தம்ஷ்ட்ராஹ. சம்பூய கோபா பிரசபம் பிரயுக்தைஹி சத்வானி வன்யானி சமக்ர சத்வாஹ குஹா முகாம்ரேடித தீவிர கோஷைஹி கோலாகலைஹி ஆகுலையாம் பபூவுஹு. இந்த வெளியில வந்த மிருகங்கள்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னுதுன்னெல்லாம் வர்ணிச்சார். சிலதெல்லாம் போய் உள்ள ஒளிஞ்சுக்குமோ இல்லையோ, அங்கங்க வந்து இது இருக்கும், குகை இருக்கும், அந்த குகைக்குள்ள போய் படுத்துட்டு இருக்கும் சிலது. அதனால இவ என்ன பண்ணான்னா குகைக்குள்ள இருக்கக்கூடிய சமக்ர சத்வாக, இப்ப சத்வானி வன்யானி சத்வானி காட்டு மிருகங்களை ஐதர் குகைக்குள்ள இருக்கிறது இல்லையா, குகையிலேருந்து இவ வந்து அந்த ஒரு எக்கோனால காட்டு பூரா இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் தவிச்சுதுங்கிறார். ஆகுலையாம் பபுவான்னு கன்ஃபியூஸ்டா போயிடுது இந்த அனிமல்ஸ் எல்லாம். கோபாகா, இந்த கோபர்கள் எப்படி இருந்தான்னா சமக்ர சத்வாகங்கிற பூர்ண பலத்தோட இருந்தார்களா, புஷ்கல பலாக கோபர்கள். பகவான் மகிமை அங்கதான் நம்ம வந்து அதை போட்டுட்டே இருக்கணும் கூட. கோபாகாங்கரிச்சு சமக்ர சத்வாகனா சம்பூர்ண பலத்தோட இருக்கக்கூடிய அந்த கோபர்கள் சம்பூய மிலித்வா சேர்ந்து இப்ப என்ன பண்றான்னா பிரசபம் பிரயுக்தைகி கோரஸ், பிரசபம் ரொம்ப பலத்தோட பிரயுக்தைகி செய்யப்பட்ட கோஷைகி தீவிர கோஷைகி கோரஸ் இங்க சேர்ந்து வந்து சத்தம் போடுறா. அந்த சத்தம் போடுற கோஷம் இப்ப என்ன ஆயிடுதுன்னா இட் இஸ் டபிள்டு பிகாஸ் ஆஃப் த கேவ்ஸ். குஹா முக ஆம்ரேடித, ஆம்ரேடிதம்ங்கிறது த்விருக்தம் அல்லது திரிருக்தகான்னு அர்த்தம். ரெண்டு முறை அது இப்ப எக்கோங்கிறது சொல்றோமே, பிரதித்வனிங்கிறது சொல்றோம். ஆனா பிரதித்வனிங்கிறது ஒரு முறை சொன்னோம்னா ஒரு முறை அது எக்கோ ஆறுது. இங்க குகைக்குள்ள போயிட்டு அது திருப்பி திருப்பி அது வந்து உள்ளுக்குள்ள சரவுண்ட் ஆகி அது என்ன ஆறுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு 2-3 தடவை உள்ளே இருந்து அந்த சத்தம் வெளியில வரதான். சோ இந்த கோஷம் எப்படி இருக்குன்னா இன்னும் இன்டென்ஸா இருக்கு அந்த பிரதித்வனி, அந்த எக்கோ. ஏன்னா குகைக்குள்ள போயிட்டு அது வந்து அப்படியே அந்த எஃபெக்ட்ல இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுங்கிறார். சோ குஹா முக குகைகளினுடைய துவாரங்களில் ஆம்ரேடித்த 2 முறை ஆக்கப்பட்ட அந்த சத்தங்கள் தீவிர கோஷைகி, அந்த ரொம்ப பயங்கரமா இருக்கக்கூடிய அந்த எக்கோ பிரதித்வனிகளினால். இது என்னத்தினால இந்த பிரதித்வனி ஏற்பட்டது? ஏன்னா கோபர்கள்லாம் நல்ல பலத்தோட பிரசபம் ஒரு வேகத்தோட அவ வந்து சத்தமிடுறான். வேகத்தோட செய்யப்பட்ட குகைகளினால் திருப்பியும் அது எக்கோ ரெசனேட்டிங்கா இருக்கக்கூடிய அந்த சத்தங்களினால் அந்த சத்தத்தை கொண்ட கோலாகலைகி ஒரு ஒரு இது சிம்மநாதம் மாதிரி இருக்கு. குகையில சிங்கம் வசிக்கும், அதுல இருந்து இவா போடுற சத்தத்துல இருந்து எக்கோ ஆகி சத்தம் வரும் பொழுது குகையில இருக்கக்கூடிய சிங்கம் எல்லாம் அப்படியே கர்ஜனை பண்ற மாதிரி ஒரு சத்தம் வரதான். அதுதான் கோலாகலம். கோலாகலம்னா பயங்கர சத்தம். அந்த ஒரு கன்ஃபியூஸ்டு சத்தத்தினால வன்யானி சத்வானி காட்டுல வசிக்கக்கூடிய அந்த மிருகங்கள் எல்லாமே ஆகுலையாம் பபூவுஹு கன்ஃபியூஸ்டா ஆயிடுது. என்ன நடக்கிறதுனே புரியல. வேட்டுலாம் ஒரே ரொம்ப கோலாகலமா அங்க இருந்தது அப்படிங்க. சிம்பிள் ஸ்லோகம். சம்பூய கோபாக பிரசவம் பிரயுக்தைஹி சத்வானி வன்யானி சமக்ர சத்வாக குஹா முகாம்ரேடித தீவிர கோஷைஹி கோலாகலைஹி ஆகுலையாம் பபூவுஹு. அமிருஷ்யதோ மானுஷ சிம்மநாதம் கிரீந்திர ரோதைரபி துர்நிரோதான் பபஞ்ச திருப்தா பலபத்ர சிம்ஹான் துவேந்திரான் இவ துர்நிவாரா. நம்ம பல்ராமன் வந்து ஒரு சிங்கம் மாதிரி, அங்க இருக்கக்கூடிய சிங்கங்கள் எல்லாம் யானை மாதிரி பபஞ்ச அப்படியே உடைச்சா நாசம் பண்ணும். ஒரு ஒரு செதறி அடிச்சு பபஞ்சங்கிறச்சு இந்த இடத்துல ஜகான கொன்றாருன்னு எடுத்துன்றாரு. லிட்ரல் மீனிங் அதுக்கு உடைக்கிறதுன்னு அப்படி இல்ல, கொன்னான்னு அர்த்தம். பலபத்ர சிம்ஹா, பலபத்ர பல்ராமன்ங்கிற ஒரு சிங்கம் என்ன பண்ணிட்டுன்னா இந்த இந்த திருப்தகா சகா நல்ல ஒரு கர்வத்தோட இருக்கக்கூடிய பல்ராமன் துர்நிவாரகா, அவனுக்கு பலம் பலராமன்னு பேரே
அவனுடைய பலம் வந்து நோபடி கேன் எதிர்க்க முடியாது எந்த யாருக்கு. அதனால்தான் he did not choose sides. இதுல மகாபாரதத்துல வந்து யுத்தத்துல ஒண்ணு துரியோதனனும் எனக்கு வந்து சிஷ்யன், பீமனும் எனக்கு சிஷ்யன், ஐ கேனாட் சூஸ் சைட்ஸ்ன்னு விடுறான். அதனாலதான் நான் வந்து ஆர்மி அனுப்புறேன்னு. அதுக்கு இன்னொன்னு என்னன்னா காரணம், நீங்க அவனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மது அறிஞ்சுன்னு இருப்பார். அதாவது ஒரு ஒரு ஒயின் குடிச்சுட்டே இருப்பார். அது எதுக்குன்னா எக்ஸ்ட்ரீம் பலம். பல்ராமனுக்கு வந்து ஒரு அன்கன்ட்ரோலபிள் பலம் அவருக்கு. அதனால வயசாக இன்னும் வேற அந்த பலம் ஜாஸ்தியா போயிடுறது. அதனால கொஞ்சம் அதை வந்து அடக்கி வச்சுக்கிறதுக்காக அந்த ஒரு மதத்துல இருப்பான். சிசுபாரதத்துல வர்ணிப்பாரு, அப்படியே கண்ணு ரெட்டா இருக்குமா எப்பவுமே அவருக்கு அந்த இதனால, மது சாப்பிடறதுனால அவருக்கு. ஏன்னா இல்லைன்னா ஒரு ஒரு ரோஷம், ஒரு ஒரு கோபம் வந்ததுன்னா அவரால் அடக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. ஆதிசேஷனும் இல்லையோ, ஆதிசேஷனுக்கு என்ன பலம் இருந்தா இந்த 14 லோகங்களை தலையில வச்சுட்டு அவர் வந்து தாங்குறாரு. அப்ப யோசிச்சு பார்க்கணும், அவருடைய அவதாரமா இருக்கக்கூடிய பலராமனுக்கு என்ன ஒரு பலம் இருக்கணும்னு. அப்ப இதெல்லாம் ஃபிட் ஆயிடும் நமக்கு. அதுதான் பலபத்ர சிம்ஹா. பல்ராமன்ங்கிற சிங்கம் இங்க எப்படி இருக்காருன்னா திருப்தகா, கர்வத்துடன், துர்நிவாரகா, யாராலையும் தடுக்க முடியாதவராக இருக்கும் அந்த பல்ராமன்ங்கிற சிங்கம். பாக்கி எல்லாம் வந்து சாதாரண சிங்கத்தை வர்ணிக்கிறதுங்க. த்விபேந்திரானு இவ பபஞ்ச, சிம்ஹானு சிங்கங்களை, த்விபேந்திரானு யானைகளை போல். அப்படின்னா ஒரு சிங்கம் யானையை எப்படி அடிக்குமோ, சிங்கத்தினுடைய ஒரு பவரே எப்படின்னா அதனுடைய எதிரியே யானை தான். இங்க பல்ராமன் மற்ற சிங்கங்களை எப்படி ஒரு சிங்கம் யானையை அடிக்குமோ அந்த மாதிரி பல்ராமன்ங்கிற சிங்கம் இந்த சிங்கங்களை அடித்தது, கொன்றது. அந்த சிங்கங்களுக்கு அட்ஜெக்டிவ் எப்படின்னா மானுஷ சிம்ஹநாதம் அமிர்ஷ்யதா. முன்னாடி குகையில இவ சத்தம் போடுறத பார்த்தா சிங்கத்தினுடைய கர்ஜனை மாதிரி இந்த மனுஷியர்கள் போடுறாளே அப்படிங்கறத பொறுக்க முடியலையா இந்த சிங்கங்களுக்கு. அதனால மானுஷ சிம்ஹநாதம், மனுஷியர்களால் செய்யப்பட்ட அந்த சிங்க கர்ஜனையை ஆமிர்ஷ்யதா, சிம்ஹநாதம்ங்கிறதுக்கு சிங்கத்தினுடைய கர்ஜனைன்னு ஒரு அர்த்தம். டெக்னிக்கலா என்னன்னா சிங்க கர்ஜனை மாதிரி ஒரு சத்தம் போடுறது, இந்த யுத்தத்துல அந்த மாதிரி சத்தம் போடுறதுங்கிறது சிம்மநாதம். கீதையில வரும் ஆரம்பத்துல சிம்மநாதம் சகாரன்னு, அதாவது சிம்மநாதத்தை செய்தார். சிம்மநாதம்ங்கிறது பீமன், பீமன் வந்து கர்ஜனை பண்ணான்னு அர்த்தம். சிம்மத்தினுடைய நாதைவ நாத எஸ்ய, அந்த மாதிரி ஒரு நாதத்தை செய்தான்னு வருது. அது யுத்தத்தினுடைய ஒரு பேட்டில் கிரை. அதுதான். சோ ஆனா மானுஷ சிம்மநாதம், மனுஷியர்களால் செய்யப்பட்ட ஒரு துவனி விசேஷத்தை பொறுக்க முடியாத இந்த சாதாரண சிங்கங்கள். கிரீந்திர ரோதைரபி துர்நிரோதானு, கிரீந்திர மலைகள் அங்க இருக்கு, அந்த மலைகளினால், மலையே பிரதிபந்தகமா இருக்கு அவைகளுக்கு, அத கூட உடைக்க ஒரு, அதால கூட தடுக்க முடியாதபடிக்கு இருக்கும் சிங்கம்னு இருக்கு. லிட்ரல் மீனிங் பார்த்தோம்னா கிரீந்திர பெரிய பெரிய மலைகளின், மலைகள் எனும், ரோதைஹி தடங்கல்களால, துர்நிரோதானு தடுக்க முடியாத, தடுக்கப்படாதவைகளான சிங்கங்கள். அப்படின்னா மலை கூட, ஈவன் த மவுண்டன்ஸ் cannot stop these lions, அப்படி இருந்தது. So even a mountain is not an obstacle for this lion. அந்த சிங்கங்கள்லாம், அப்பேற்பட்ட சிங்கம் அந்த காட்டுல இருக்கக்கூடிய சிங்கங்கள் மலையை கூட உடைச்சு அப்படியே தூள் தூள் ஆக்கிப்படுமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிங்கங்களை யாரு, நம்ம பல்ராமன் அப்படியே சும்மா விளையாடினார். அதுதாங்க, யானைய தூக்கி அடிக்கிற மாதிரி இவர் வந்து சிங்கத்தை தூக்கி அடிச்சாராம். சோ பர்வதானபி பித்வா கந்தும் சக்தான் சிம்ஹான் இத்தியர்த்தா. அதான். சோ பர்வதங்களை கூட உடைச்சுண்டு போகக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட அந்த சிங்கங்களை, ஒரு பெரிய பலத்தோட இருக்கக்கூடிய நம்ம பலபத்ரஹா பபஞ்ச அமிருஷ்யதோ மானுஷ சிம்மநாதம் கிரீந்திரரோதைரபி துர்நிரோதானு பபஞ்ச திருப்தஹா பலபத்ர சிம்ஹா சிம்ஹான் த்விபேந்திரானிவ துர்நிவாரஹ. வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.
நிச்சயம். பல்ராமரை பத்தி இவ்வளவு வர்ணனை தேசிகர் பண்ணின மாதிரி ஆ. பாகவதத்திலேயோ பாரதத்திலேயோ கூட பார்க்க முடியல. ஆ. இல்ல எப்பா ரொம்ப எவ்வளவு அழகா நிறைய வர்ணிச்சு. 2 3 சர்க்கத்துல அவர் வந்து பல்ராமனுக்கு ஒரு ஸ்பெஷல் இது கொடுத்திருப்பார், ஆமா, ப்ரிஃபரன்ஸ். அழகுதான். ரொம்ப அழகுப்பா. ம். சரி. தேங்க்யூ பகினி. ஆமா, ஓகே, நன்றி. தேங்க்ஸ்.